என்னடி என்ன கெட்டப்ல ஒரு மாதிரியா சேஞ்ச் மாறி இருக்கு? சும்மா இல்லடி. ரெட்டச்சடையா? லக்கேஜ் போட்டிருப்பாங்களே. தொடாத. நீ தொட்டா சிரிக்கிறாங்க, நான் தொட்டா ஒரிஜினல் தானே இது? ஆமாடி. எப்படி நான் பாக்குறது? ரெண்டு பேரும் வாங்க, நாங்க செக்அப் பண்ணி பாப்போம். மூடு. நீ சுத்தி சாக்குற மாதிரி கட்டையை வச்சு இறக்கி விட்டு போயிருவேன். என்ன ஒரு ஆள் அழகா இருக்கிற பெண்ணு பேராசைப்படலாம் உன்னை பார்த்த அப்படி சொல்லாத. இங்க எதை நீ கரெக்டா பேசணும். என்ன பெண்ணுக்கு பெண்ணு பேராசைப்படலாம் ஒரு இஷ்டம் தான். ஆனா கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைச்சது கிடையாது. உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தான் படைச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு ரொம்ப ஓர வஞ்சனடி. என்ன ஓர வஞ்சம்? உன்னையும் என்னையும் அழகா படைச்சிட்டு உனக்கு எனக்கு ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டாரு. என்ன குறைமா? ரெண்டு பேருக்கு என்ன குறை தெரியுமா? என்ன குறை? இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தோம், எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல. சரி. ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தோம், உனக்கு பொழக்க தெரியும். முடிக்கிட்டு அடியே அழகு உனக்கு அழகு உனக்கு இருந்து என்னதுக்கு? ஆண்டே ஒரு சொலவ படைக்கலடி. ஏலே இருந்திருந்தா நேரம் புடச்சிருந்து 10 கிராம் உங்க கைக்குள்ளத்தே. அப்படி பேசாத. என்ன யார மேரேஜ் பண்ணிருக்கிற? யாரு? மாசமா இருக்க நீ செவியில விழுந்துச்சு. ஆமா, கர்ப்பமா இருக்கேன். குழந்தை பிறந்துருச்சா? இல்ல 3 மாசம் தான். இன்னும் எத்தனை மாசம் தாண்டணும்? இன்னும் 11 மாசம் தாண்டணும். பிரசவத்துக்கு நீ கூப்பிடுவியா? மாட்டேன். ஏன்? உன்னை பார்த்தா புள்ள அரண்டுறா. சரிக்கு உனக்கு உயிர் தோல் இல்லையா? நானு ஆமா உயிர் தோல். இங்க விட்டுட்டு நான் எங்கேயாவது போறேனா? இங்கதான் எனக்கு நீ பிரச்சனையே பண்ற. என்ன பிரச்சனை பண்ற? உயிர் தோலினா என்ன முதல்ல அர்த்தம் தெரியுமா? மனசுல எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. ஆனா நான் ஒரு வளரும் பிள்ளை, தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அதானே அழகு நியாயம். இவனுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டான். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சந்தேகம் உனக்கு? இன்னைக்கு அது சொல்லு. இன்னைக்கு சத்தியமா நான் சொல்லுவேன். சின்ன கட்டளையில உண்மைக்குமே சொல்லுவேன். நான் சொல்லுவேன். ஆமா, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். சொல்லு ராதா. என்ன மண்டை அரிச்சா மண்டைய சொரியலாம். போ, சொல்லியே விடுவேன். இன்னைக்கு நம்ம இடத்துக்கு எங்க போறோம்? சொல்லுடி. எங்கடி போற? நீ தான் சொல்லணும். வந்ததையே மறந்துட்ட. பக்கத்தடமா பேசிட்டு கிடக்குற. நீ சொன்ன விஷயத்துக்கு இந்த பிள்ளை என்ன ஒண்ணு எங்கிட்ட சொன்னாலும் நாங்க உதவுவோம். நீ எதுக்கா நீ கல்யாணம் பண்ணிடுவேன் புழு புழுன்னு. இன்னைக்கு நாடக வளத்துக்கு வந்தா நான் கல்யாணம் பண்றதே மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு வள்ளியம்மாவோட திரைக்காவலுக்கு போறோம். இது எத்தனை பவுனு? இதா 7 பவே. இது மேல உள்ளது 3, கீழே உள்ளது அது எனக்கு 3. சரி சரி சரி. இன்னைக்கு திணைக்காவல்னு போகணுமா வள்ளியம்மாவோட. காவல் பார்த்திருக்கியா? காட்ட பார்த்திருக்கியா? எங்க காட்டுக்கு? காட்டுக்கு நான் போறது இல்ல. ஏன்? அவன் சீமக்கல்லுகளை தள்ளிடுறாங்க. அந்த காட்ட சொல்லல, முள்ளா குத்துது. திணை காட்டுக்கு பாத்திருக்கியா? அவ எப்படி இருக்கும்? நம்பிராஜ் இப்ப சொல்லிருக்காரு, முதல்ல வள்ளியம்மாவோட காவலுக்கு போறோம். காட்டுக்குள்ள வர மாட்டேன். ஏன்? சொன குத்துமாமே. சொனையை எடுத்துரு, செல்வராஜை கூட்டிக்கிட்டு போ. அந்த ஆளு வேணாம், அந்த ஆளு முனையை தேடிப்பேன். சொனை எடுக்க மாட்டேன். அம்மா ரொம்ப கோபக்காரவுங்க. சரிடி. என்னட்ட பேசுற மாதிரி தப்பு தவறா எதுவும் பேசக்கூடாது. நான் அப்படியா? ஏன்? நான் அப்படிப்பட்ட பிள்ளையா? ஏண்டி ராதா? ராதா எரும மாடு கத்துது பாரு. என்ன வேணுமா? என்னடி கொடுமையா இருக்கு. உனக்கு கிச்சன் இருக்கு, எனக்கு இறங்கிக்கிட்டே வருதுடி. ஏத்தி விடு முதல்ல. சுத்தி சக்கர கட்டையை டைட் பண்ணி விடுறேன். அந்த ஆளை நம்பி எங்கேயும் போயிடாது. சரி, இருந்தாலும் உன்னை வர்ணிக்கலாம்னு இருக்கிறேன். நான் வர்ணிப்பேன். அந்த கனகா மாதிரி இருக்கு. எப்படி ரெட்டை சட்டை போட்டு ஒரு தண்ணி கூட மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை கையில பிடிக்கவே முடியாது. உனக்கு ஏத்த ராமராசு யாரு? யாரு? இன்னைக்கு எல்லாரும் ராமராசு தான். எல்லாருமே வா திறமற காலம் செஞ்சுட்டு முடியும். என்னடி ராதா அந்த உடம்ப கொண்டு எங்க போக போறோம்? எங்க போறோம்? பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்குறியா, நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறியா? லூசு முண்டை என்ன சொல்லிட்டு கிடக்குற? இடோட்ட சரிக்கு. ஐயோ அப்பா, இந்த பிள்ளைக்கு அப்படியே குசுது. யாரு? தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா? கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கம்மா. வாழ
நான் ஓரமா தலை வருவாங்க, தப்பு தவறா எதுவும் பேசக்கூடாது. சரிடி. ஓகேவா? மா 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 விடல புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மேல காத்து வந்து தூது சொல்லாதோ. சிவத்த புள்ளே பாசத்துக்கு இன்னர் வச்சு விடுங்கய்யா. யாரும் அந்த பெண்மணி அம்மா நல்லா இருக்கியாடி? உங்க புண்ணியத்துல சௌகரியமா இருக்கேன். நல்லா நான் உண்மையிலே சொல்றேன், நல்லா இருக்கு எல்லாமே. பாருங்க எப்படி இருக்கு? ஏய் என்ன அது என்ன உனக்கு என்ன விளையாட்டு ஜாமான்? அவ அப்படித்தாம்மா கிளுகிளு பொண்ணு நினைச்சு அன்னைக்கு ஆட்டிட்டாமா. சரி இருக்கட்டும், நல்லா இருக்கீல்ல? நல்லா இருந்தா நீடோடி காலம் வாழ வேண்டும். உங்கள் ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். என்னடா அப்பா வந்தாரா? என்னம்மா சொன்னீங்க? அப்பா வந்தாரா? என்ன பார்த்து அப்படி கேட்டீங்களா? என்னடி சொல்ற? அப்பா வந்தாருன்றீங்களே, அப்ப என்கிட்ட போற அளவுக்கு நான் நொப்ப முடியாம. ஏய் அப்பா இடத்துக்கு வந்தாரா? இடத்துக்கு விஷயம் சொன்னாரா? வந்தாரம்மா. என்ன சொன்னாரு? கன்னி பெண்களை சேர்ந்து திணைக்காட்டுக்குள்ள போய் ஆளுள்ளம்சோ ஆளுள்ளம்சோ என்று அகார மகார மொகர அப்பா வந்து திணை காவலுக்கு செல்ல வேண்டும். அப்படிதானே? காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? சீச்சி சீச்சி சீர நோண்டிச்சு. என்ன சொல்ல வர அப்படின்னு வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவல் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டா பழுப்பெரியாது. ஏய் அழகு இருக்காதடி. பழுப்பெரியாது. அழகு இருக்காது. பழுப்பெரியாது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு அமைச்சிருவாங்க. இருக்கும்
இடத்த பார்க்கல என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிதான் இருக்கு? ஒரு வாட்டி சீனு கட்டினா தலகி சரி இருக்கட்டும். உனக்கு எப்படிதான் இருக்கு தங்கராணி? எனக்காமா உனக்கு எனக்கு பாடி போடாததுக்கு எப்ப கீழே விழுந்து பயமாவே இருக்கு. இருக்கட்டும். என்னல இடத்துக்கு வந்து எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? அது ஏதோ மயக்க மாதிரி அப்படி ஏதோ ஒரு மயக்கம். ஏதோ ஒரு மயக்கம். எப்படி இங்கே பாரு இங்கே பாரு புரியும். ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது எனக்கோ. ஒரே வரட்டு சேராம சேர்ந்திருக்கோம். கூடாம குடியிருக்கோம். அதுல இன்னைக்கு தான் பெண்களா சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு தான் ஒரிஜினல் பொம்பளை எல்லாம் சேர்ந்திருக்கோம். ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான். பாம்பே லெவல் கீரி இருக்குமா? ஆமா, கீரி இருக்கு, பாம்பு இருக்கு. மூடியா முதல்ல. அம்மா அப்படி மட்டும் கீரி இருந்தா லட்சக்கணக்கில் வாங்கியிருந்திருப்பேன். யோசிச்சு என்ன யாரும் சொல்லி சிரிக்கிறான். சரி சரி வா, நான் கீறி விடுறேன். போலும் நீ ஆசா பொழச்சு அர்த்தம் விட்டுருவேன். சரி இருக்கட்டும் தான். இருந்தாலும் ஆரிய குத்தாலும் காரியத்துல கண்ணாடி பரவ வந்துருச்சு. ஒரே வரட்டு இருக்கலாமா? போங்க அம்மா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இந்த பறவைவே நம்ம விரட்டிக்கிட்டு தெரியுறோம். நம்மளுடைய வேலையா தானே. எனக்கு ஒரு ஆசைம்மா. என்னம்மா? நீங்க ஆள் அழகா இருக்கீங்க, சரி, நன்னா பாடுறீங்க, சரி, ஒரு ஆசை நிறைவேற்றுவீங்களா? என்ன ஆசை? அழகா பாடுற நீங்க ஆடுனா எப்படி இருக்கும்? ஆட எனக்கு ஆட தெரியாது. ஆட தெரியாது. என்ன சொன்னீங்க? மத்தி எப்படி இருக்குன்னு வேற. ஆமா, மத்திய சர்வ பூதியா இருக்கு. மகன் ஆக்கிறிய மத்திட்ட மாமா ஆட சொல்லுவோமா இல்ல உள்ள போக சொல்லிடுவோமா? என்ன மாமா ஆடணுமா? பின்னாடி வா, முண்டம் ஆடுவோம். ஆடணுமா? சரி இருக்கட்டும். ஆடுவோமா? அளவுக்கு மீறினால் அமர்ந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நாளே ஆட்டம். சரியா? என்ன வச்சா ஆட்டத்தை விட நாட்டம் முத இவனை காலி பண்ண பொறுப்பு ராமாஸ்ட விடுங்க. அப்ப ஆடிடலாமா? ஆமாமா. கூடலூரு குண்டுமல்லி, கூடலூரு குண்டுமல்லி, பால பிடித்தே வந்த வள்ளி. வாழ்நாட்டே செல்வராஜன் ஞாபகம் வருது. கூடலூரு குண்டுமல்லி, பால பிடித்தே வந்த வள்ளி. கூடலூரு குண்டுமல்லி,
நன்றி ஆமாம் சரி இருக்கட்டும் 1 மணி நேரமாக நான் ஆட முடியும் ஆடுறதுக்கா நீ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆடக்கூடாது வள்ளி ஆமாம் யாரு எந்த மாமா பத்து எரிச்சிருவேன் நானே பால் பாட்டு இறஞ்சிக்கிட்டு ஏத்திக்கிட்டே தெரியும் 2 ஒட்டிக்கிருச்சு நீ பிரிச்சு வைடி அதான் இது வேற நவுன்றதா ஆளலமா